पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத கிரக பயிற்சி 2025 ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சோசியத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைய உள்ளார். சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறது அதன் வீரியத்தை அதிகரிக்கும் என்கிறதுனால சனி வக்கர பயிற்சி முக்கியத்துவம் பெறுது. அதோடு சூரியன் கடகராசிக்கு போகிறாரு, செவ்வாய் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆடம்பர சுக வாழ்க்கை அளிக்கும் சுக்கிரன் ஜூலை மாதத்தில் ரிஷபராசியில் உள்ள நிலையில் மிதுனத்துக்கு போகிறாரு. ஜூலை மாத கிரக பயிற்சிகள் காரணமாக சில ராசிக்காரவங்க குறையாத அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வாங்க என்கிறாங்க. ஜூலை மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், லாபஸ்தானத்தில் சூரியன், குரு மற்றும் புதனின் சேர்க்கை ஏற்பட்டுள்ள இந்த மாதத்தில் சுக்கிரனும் சுபபலம் பெற்றுள்ளதால் வருமானம் திருப்தியாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் திட்டமிட்டு செலவு செய்கிறதுனால சேமிப்பிற்கும் சாத்தியக்கூறு இருக்குதுங்க. முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கலஸ்திரஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கையினால் மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஆனாலும் மருத்துவரிடம் காட்டி அவரது ஆலோசனையை பெறுவது நல்லது. திருமண முயற்சிகளுக்கு அனுகூலமான மாதம்தான். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையின் வரவு உற்சாகத்தை தரும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமையையும் வாக்குவாதமும் ஏற்பட்டு குருவின் பார்வையினால் சமரசத்தில் முடியும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். அடுத்தது உத்தியோகம், லாபஸ்தானத்தில் சூரியன் குரு இணைந்திருக்கிறதுனால தசா புத்திகளுக்கு ஏற்ப சிறு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. வேலை மாற்றத்திற்கு முயற்சித்து வரும் சிம்மராசிக்காரவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசிக்காரவங்களுக்கு வெற்றிலாம் கிடைக்க போகுது. வெளிநாடு சென்று வேலை பார்க்க ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். வேலை பார்க்கும் இடத்துல உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தினரை ஆகியோரின் ஆதரவுலாம் கிடைக்குமுங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. தொழில், வியாபாரம், வர்த்தகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால பண பிரச்சனை இருக்காது. சந்தையில் உங்கள் சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பும் விலையும் கிடைக்கிறதுனால லாபம் படிப்படியாக அதிகரிக்கிறதை அன்றாட விற்பனையில் காண முடியும். புதிய வர்த்தக கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்கும் ஏற்ற மாதம் இது. ஏற்றுமதி துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டம். வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்கள்கிட்ட வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் போடுவீங்க. அடுத்தது கலைத்துறையினர், சுக்கிரன், குரு மற்றும் புதன் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால வருமான வாய்ப்புகளும் அதிகரிக்கும்.
மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயரும். ஒரு சிலர் வெளிநாடு போயிட்டு அங்கு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பெலாம் கிடைக்கும் என கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற மாதம்தான். அரசியல் துறையினர் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் கட்சியில் ஆதரவு பெருகும். உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பாங்க. ஒரு சிலருக்கு கட்சியில் பொறுப்புள்ள பதவி ஒன்று ஏற்க நேரிடும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். தற்போதைய தசா புத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா வெளிநாடு ஒன்றிற்கு கட்சி சார்பில் சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் ஆதரவாகவும் சுபபலம் பெற்றும் வளம் வர்றதுனால கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. உங்களுக்கு நேர்முக தேர்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். அத்தகைய தருணங்களில் மிக சரியான விடைகளை அளித்து வெற்றிக்கனியை எட்டி பிடித்து விடுவீங்க. ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் சமய சஞ்சீவியாக உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டுவாங்க. விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வர்றதுனால விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்கும். வருமானம் உயரும். அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வரும். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். ஒரு சிலர் புதிய விளைநிலம் வாங்குவதற்கும் வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அடுத்தது பெண்மணிகள் சுக்கிரன் குரு ஆதரவாக வளம் வர்றதுனால மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அளிக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஜூலை மாதம். சில பெண்மணிகள் குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கான அந்த கிரகநிலைகள்லாம் சில ஜோதிட சூட்சம கிரந்தங்களின்படி இந்த மாதம் கிரகநிலையின் போது வளர்ப்பிறையில் குழந்தை செல்வம் பெண்மணிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என பூர்வ பாராச்சாரியம் என்னும் மக புராதன ஜோதிட சூட்சம கிரகந்தங்க விவரித்து சொல்லுதுங்க. அறிவுரை: திட்டமிட்டு செலவு செய்து உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற மாதம்தான் இந்த ஜூலை மாதம். பரிகாரம் சனி ராகுவிற்கு மட்டும் பரிகாரம் அவசியங்க. திருநாகேஸ்வரம் திருக்கொள்ளிக்காடு ஆலய தரிசனம் போதுங்க.